அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக 2026ஆம் ஆண்டு நிறைய விஷயங்கள், அதாவது பயிற்சிகள் நடக்க இருக்கிறதால ஒவ்வொரு ராசிக்குமே நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்னும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தான். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் வரதால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. கும்பராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்லாம் உங்களுக்கு ஒத்து போகிறதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொன்னான வாய்ப்புகளை எதிர்கால நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஏற்ப லாபஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது குரு பார்வையோடு அமைந்திருக்கு. 7.5 சனி காலம் இன்னும் உங்களுக்கு முடியல. 5ஆம் இடத்துல அமர்ந்த குரு ஆண்டினுடைய பிற்பகுதியில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று அமர இருக்காரு. அதே போல் அவருடைய பார்வை பலத்தால் தன யோகத்தை ஏற்படுத்த இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். நீங்க நல்லதை சொன்னாலும் கூட அது தவறாக எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முடிந்தவரை நீங்க மௌனமாக இருக்கிறது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய அமைதியை பாதிக்காத வகையில நீங்க நடந்துக்கோங்க, அதுதான் நல்லது. சரி, சனியினுடைய சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பிட்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை. பண விஷயத்தில் வாழ்க்கை துணையோடு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே போல் சொந்த பந்தம் சம்பந்தமான சட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் தீர்த்து வைக்கப்படும். மேலும் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் கூட அது உடனடியாக சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டு இது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இந்த ஆண்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. புதிய கடன்களை அளவோடு பெற்று பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் முடிந்த வரைக்கும் நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது. பங்கு வர்த்தகத்தில் அதிகப்படியான முதலீடுகளை செய்வதை தவிர்க்கிறது நல்லது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர், மென்பொருள், மக்கள் தொடர்பு, மருத்துவம், வெளிநாட்டு தொடர்பு ஆகிய துறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதுமையான விஷயங்களை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களுக்கு என ஒரு தனிப்பட்ட இடத்தை இந்த ஆண்டு நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. வங்கித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வங்கித்துறை, கல்வி, மருத்துவம், அரசு பணிகளில் உள்ளவங்க புதிய பொறுப்புகளை ஏற்று செயல்படுறது நல்லது. பணியிடங்களில் கண்டிப்பாக சக ஊழியர்களோடு எந்த விதமான வாக்குவாதங்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பணி நேரம் அதிகரித்தாலும் கூட அவற்றை அமைதியாக ஏற்றுக்கிறது நல்லது. அதன் மூலமாக நன்மை ஏற்படும். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இசைத்துறை, சினிமா, தொலைக்காட்சி, ஊடகம் ஆகிய துறைகளில் இருந்த தொழில் சார்ந்த அங்கீகாரம் பெறக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய திறமைகளை திட்டமிட்டு வெளிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் யார் அப்படிங்கிறத மற்றவங்க புரிந்து கொள்வாங்க. மற்றவங்க கூறும் விமர்சனங்களை மனதில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வெளி மாநிலங்களில் உங்களுடைய புகழ் பரவுவதற்கான சூழ்நிலை உருவாகும். கணிதம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறை மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெறுவாங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு தங்களுடைய அன்னையின் ஆசிகளை பெற வேண்டும். அதே போல் வேலை தேடுறவங்க மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கைக்குட்டைகளை பயன்படுத்துறது ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இதோடு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு வைத்தியம் மூலமாக வைத்தியம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். சரியான நேரத்துக்கு உணவு உண்பதையும் உறங்குவதையும் நீங்கள் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அடிவயிற்றில் வலி, மன அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட கால நோய்களுக்கு சிகிச்சை பெறுவங்க போதிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரவாணிகள் ஆகியோர்களுக்கு உணவு மற்றும் பண தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக உணவு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அருகில் இருக்கக்கூடிய கோவில் கருவறையில் தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் தானமாக வழங்கி வர்றது உங்களுக்கு இப்போ நல்லது. இதுவரை போகாத கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு மஞ்சள் நிற மாலைகளை சமர்ப்பித்து வணங்கி வழிபாடு செய்துட்டு வாங்க, அது ரொம்ப சிறப்பு. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய கோவில் உங்களால் முடிந்த சிறிய திருப்பணிகளை வாரம் ஒரு முறை செய்து வந்தீங்க அப்படின்னா பல சிக்கல்கள் அகலக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதால எல்லா விஷயங்களிலுமே வெற்றி உண்டாகும். எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தடங்களாகிய பாதியில் நின்று போன காரியங்களை கூட சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. அதோடு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முகப்பொலிவோடு தெளிவு ஏற்படக்கூடியதாகவும் அதே போல் அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் குரு பகவான் அடுத்தடுத்து மாற இருக்கார். மே மாதம் வரை குரு சாதகமாக இருக்கிறதால மேலும் உங்களுக்கு திருமண யோகம், உங்கள் மகளுக்கு திருமண யோகம், இந்த மாதிரி அனைத்து வாய்ப்புகளும் கூடி வரதா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடு மனை வாங்கிறதுக்கான யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துல மறைவதால் விபத்துகள், இழப்புகள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் 7வது வீட்டில் குரு அமர்வதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகி எல்லா விஷயத்திலுமே ஜெயித்து காட்டக்கூடிய யோகம் உண்டாகும். ஸ்திர சொத்துக்களுக்கான வீடு மனைகளை நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பாத சனி நடந்து கொண்டு இருக்கிறதால ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரம் இந்த வருடத்தில் மந்தமாக இருக்கிறதா உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம். மே மாதம் வரைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் இருக்கும். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அதிக லாபம் இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் புதிதாக முதலீடு செய்கிறது, புதியவர்களை சேர்ப்பது தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். மே மாதத்துக்குள்ளேயே புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை பாடாப்படுத்துவார். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறதால அன்று முதல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தைரியம் பிறக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும். கேதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதால கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு உத்தியோகம் உத்திகள் அனைத்தும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நல்ல முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு அருமையான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப அந்தரங்க விஷயங்களை நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அதே போல் வதந்திகள், விமர்சனங்கள் இவையெல்லாம் நிறைய வரலாம். அதை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறது உங்களுக்கு மிக பெரும் ஏற்றத்தை கொடுக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது, குறுமிளகு தானம் கொடுக்கறது இவையெல்லாம் மிக பெரும் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு இனி வரக்கூடிய இந்த 2026 இந்த வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வருடமாக அமையணும், நீங்கள் இது வரைக்கும் என்ன எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் அந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.